ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு முன்னாள் இராணுவ கேர்னல் ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலே நேற்று கைது செய்யப்பட்டவர். அவருடைய கைதை தொடர்ந்து நிறைய பேருக்கு ஒரே கெடிக்கலக்கமாக இருக்கும் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவரையே கைது செய்திட்டோம், எனவே தாங்களும் கைது செய்யப்படுவோம் என்று சொல்லி அந்த மாதிரி நிறைய பேர் பயத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. இனி குற்றப்புலனாய்வு பிரிவு நிறைய பேருக்கு எதிராக வலை வீசி இருப்பதாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் இப்போ சுரேஷ் சாலே ஒரு வேலை செய்கிறார் என்று சொன்னால் அவர் மட்டும் அதில் சம்பந்தப்பட மாட்டார் தானே, அவருக்கு கீழே நிறைய அதிகாரிகள் வேலை செய்திருப்பினர் தானே. எனவே சம்பந்தப்பட்ட ஆட்களும் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நிறைய பேர் இப்போ பயத்தில் இருக்கணுமாம். அதில் ஒரு ஆள் தான் கேர்னல் தர அதிகாரியாக இருந்த, அதுவும் இராணுவ புலனாய்வு பிரிவில் கேர்னல் தர அதிகாரியாக இருந்த அவருடைய பேர் கெலும் மத்துக்கமே. அவர் என்ன செய்திருக்கார், மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு வழக்கொண்டு போட்டிருக்கார். இந்த மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அந்த விசாரணைகளில் தன்னை கைது செய்யக்கூடாது, எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு வழக்கு போட்டிருக்கார். அப்போ அவருக்கு முதலே விளங்கி இருக்க போறதுக்கு தானும் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அதனால தான் முன்கூட்டியே கொண்டு போய் வழக்கு போட்டிருக்கார். அப்போ நீதிபதிகள் அந்த வழக்கு எடுத்து ஆய்வு செய்து பார்த்துட்டு இப்போ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால் அடுத்த மாதம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்கணும். எனவே மார்ச் மாதம் 24ஆம் தேதி என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குத்தானே, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏனென்று சொன்னால் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லல, வழக்கை ஒத்தி வச்சிருக்கிறது. எனவே அவர் ஒரு ஆள் கேர்னல் கெலும் மத்துக்கமே என்று சொல்லி அவரை மாதிரி இன்னும் நிறைய பேர் பயத்தில் இருக்கிறார்களாம். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலே அவர்களிடம் மிக கடுமையான விசாரணைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. உருட்டி விசாரிக்கப்படுறார் என்று சொல்லி அதிலே மிக முக்கியமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதான சூத்திர யார், அவருடைய பெயரை சொல்லுங்க சொல்லி இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்காம். ஏனென்று சொன்னால் அவருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு கடைசி வரைக்கும் வாய்ப்பில்லை. அவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய பிரதானமான சூத்திரதாரி யார் என்று சொல்லி. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் மிக தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நேற்று உடனடியாகவே சுரேஷ் சாலே அவர்களுடைய வீடு முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. சகல பொருட்களை செக் பண்ணி பார்த்து அதில் தேவையான பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது. அவருடைய லேப்டாப்பை இப்பொழுது மடிக்கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கையடக்க தொலைபேசி கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த 2 டிவைஸ்லையும் மிக கடுமையான சோதனைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது. எனவே பல முக்கியமான தகவல்களை சுரேஷ் சாலே அவர்களிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் எடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று அவர் கைது செய்யப்பட்ட நேரத்திலிருந்து கொஞ்சம் பேர் துள்ளி கொண்டிருக்கணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே செய்திகளில் சொன்னாங்க யார் துள்ளி கொண்டிருக்கணும் என்று சொல்லி. இப்போ கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருக்கார். என்னென்று சொன்னால் இவைக்கு எதிராக தான் சொல்லியிருக்கார், அதாவது இந்த விசாரணைகளை குழப்ப வேண்டாம். இப்போதான் ஒரு சரியான ஒரு கைது சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. முக்கியமான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எனவே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான விசாரணை சரியான கோணத்தில் தான் போய்கொண்டிருக்குது. அதை தயவு செய்து யாருமே குழப்ப வேண்டாம். எவ்வளவு காலமாக நாங்கள் நீதி கேட்டு போராடி கொண்டு வரோம். ஏற்கனவே கோத்தாபய ராஜபக்ச காலத்திலையும் ரணில் விக்ரமசிங்க காலத்திலையும் இந்த வழக்கு ஒழுங்காக விசாரிக்கப்படவே இல்லை. தூக்கியங்கால ஓரமாக போட்டுட்டு தங்களோட வெளியே பார்த்தவே இப்போதான் அந்த வழக்கு விசாரணை ஒரு மாதிரி போய்கொண்டிருக்குது, ஒரு நல்ல திசை நோக்கி போய்கொண்டிருக்குது. எனவே யாரும் குழப்ப வேண்டாம் என்று சொல்லி கொழும்பு மறை மாவட்டத்தினுடைய பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ இன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பு வச்சு சொல்லியிருக்கின்றார். யாருக்கு எதிராக சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இவியலான் உதயகம்மன் பிளவும் அவருடைய கூட்டாளிகளும் நேற்றிலிருந்து துள்ளி கொண்டிருக்கிறான் தானே, அவர்களை பற்றி தான் சொல்லியிருக்கார். தயவு செய்து இந்த விசாரணையை குழப்ப வேண்டாம் சொல்லி. இந்த மாதம் 13ஆம் தேதி சட்டத்தரணி ஒருவரும் அவருடைய மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 2வது துப்பாக்கிதாரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தார் மொனராகலை பகுதியில் வைத்து. இப்பொழுது அது சம்பந்தமாக சில மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால் கைது செய்யப்பட்ட இந்த 2வது துப்பாக்கிதாரி இருக்கார் தானே, அவர் ஏற்கனவே கடற்படையில் இருந்தவராம். அதாவது 1வது துப்பாக்கிதாரி அன்றைக்கு கைது செய்யப்பட்டவர் அவர் தரைப்படை, இவர் கடற்படையில் 11 வருஷம் இருந்திருக்கார். பிறகு 2009ஆம் ஆண்டு சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு கடற்படையிலிருந்து விலகி அதுக்கு பிறகு ஒரு வேலை வட்டிக்கும் போற இல்லையா, இதுதான்
கொலை செய்கிறது, ஆட்களுக்கு போய் அடிக்கிறது, கூலிக்கு மாரடிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கொண்டு போதைக்கு அடிமையாக இருந்தவராம், முழுமையாக போதைக்கு அடிமையாக இருந்தவராம். அவருடைய படம் வந்து போலீஸால் வெளியிடப்பட்டது தானே. அந்த படம் வந்து அவர் கடற்படையில் இருக்கைக்குள்ள எடுத்த படம், அதுதான் இந்த படம் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஆனால் அவர் கைது செய்யப்படைக்குள்ள இருந்த கோலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அவர் கைது செய்யப்படைக்குள்ள இருந்த கோலம். ஆனால் மிக திறமையான துப்பாக்கி சூட்டாளர் என்று சொல்லப்படுகிறது. இந்த கரந்தனிய சுத்தாவினுடைய டீம் இருக்கு தானே, இலங்கையில் செயல்படுற டீம் இருக்கு தானே, அதில் வந்து மிகச்சிறந்த துப்பாக்கி சூட்டாளராம். அன்றைக்கு லோயர சுடையக்குள்ள வந்து ரிவால்வரால் சுட்டது இவர் தான், ரெண்டாவது துப்பாக்கிதாரி. முதலாவது துப்பாக்கிதாரி வந்து T56 வகை துப்பாக்கியால் வந்து சுட்டவர். அப்போ அவர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ என்னென்னா மொனராகலை பகுதியில் இவரும் இவரோட சேர்ந்த இன்னும் ஒரு 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே பதுங்கி இருந்திருக்கணும். அதை யாரோ வந்து கண்டுட்டோம், ஒரு பொதுமகன் வந்து கண்டுட்டார். இன்னும் ஆக்கள் வித்தியாசமான ஆக்களை உதுக்க பதுங்கி இருக்கணும், இந்த ஊர்க்கார மாதிரி தெரியலையே என்றெல்லாம் அவருக்கு சந்தேகம் வந்தோடனே என்ன செய்யக்காரன்னு சொன்னால் 119 வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த மாதிரி மொனராகலையில் இன்ன இடத்துல இன்ன வீட்டுக்குள்ளே வந்து 3 பேர் பதுங்கி இருக்கணும், ஆக்களை பார்த்தா வித்தியாசமாக இருக்குது வாங்கன்னு சொல்லி உடனடியாக போலீஸ் போயிட்டு 3 பேரையும் பிடிச்சிருக்குது. பார்த்தா உண்மையிலேயே இவர் தான் ரெண்டாவது துப்பாக்கிதாரி. அவருடைய பேர் வந்து மனோஜ் உதயங்க. 39 வயசு. அவருக்கு ஒரு பட்ட பேர் இருக்குது, அந்த பேர் தான் ஏற்கனவே வெளியிடப்பட்டது, ரூபாஸ் ரமேஷ் என்று சொல்லி. எனவே இப்பொழுது அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. விசாரணையில் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவல் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு முதல் 6 கொலை சம்பவத்தில் தான் ஈடுபட்டதாக வாக்குமூலம் கொடுத்துக்கார். ஏற்கனவே 6 பேரை கொலை செய்திருக்கார். அந்த 6 பேரில் ஒரு ஆள் வந்து சிறை அதிகாரியாம், ஒரு சிறைச்சாலை அதிகாரியை வந்து கொலை செய்திருக்கார். எனவே இது வந்து 7வது கொலையாக்கும். எனவே எல்லாத்தையும் கூட்டி வச்சு இனி ஜென்மத்தில் வெளியில் வரையிலாது. இப்பொழுது தீவிரமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த லோயர் கொலை வழக்கு சம்பந்தமாக இதுவரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். போலீஸில் இருக்கின்ற ஆட்பற்றாக்குறை வர வர அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே செய்திகள் வந்தது, போலீஸில் வந்து கிட்டத்தட்ட 30,000-32,000 பேர் கிட்ட வேக்கன் இருக்குது, ஆக்கள் வந்து பணிக்கு சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டி இருக்குது என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் இலங்கையில் வந்து நிறைய போலீஸுக்கு வந்து தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி, அதோட ஒவ்வொரு வருஷமும் வந்து நிறைய பேர் ரிட்டையர் ஆகி போயின்னு தானே, அதால் வந்து தட்டுப்பாடு இருக்குன்னு சொல்லி இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லி போலீஸ்ல வந்து 40,000 பேருக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. எனவே 40,000 பேரை வந்து பணியில சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்குது. அப்படி சேர்த்துக்கொண்டா மட்டும்தான் போலீசார் முழுமையாக 100% வினைத்திறனுடன் இயங்க முடியும் என்று சொல்லி. ஆனால் 40,000 பேரை ஒரே அடியாக என்ன சேர்க்கலாது தானே. அப்ப என்ன செய்யணும் என்று சொன்னா, இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுல அட்லீஸ்ட் 20,000 பேராவது சேர்க்கணும் என்று சொல்லி இப்ப அரசாங்கம் முயற்சி எடுத்துருக்காம். இந்த 20,000 பேர்ல வந்து 10,000 பேர் வந்து சிவில் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கணும் தானே, என்ன சொல்றது, ஊர்காவல் படை. அந்த ஊர்காவல் படையில ஏற்கனவே இருப்பவர்களை வந்து போலீஸுக்கு மாற்ற போயினமாம். அதில் ஒரு 10,000 பேர், அதை விட 10,000 பேரை வந்து புதுசாக பணியில் சேர்த்துக்கொள்ள போயினமாம். ஆக மொத்தம் இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது 20,000 பேரை பணியில் சேர்க்கணும் என்றதான் தங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன பிரச்சனை சொன்னா, போலீஸ்ல வந்து ஆக்கள் ஷோர்டேஜ் என்றது இந்த பாதாள உலக குழுக்காரருக்கு வந்து தெரியாமல் பார்த்துக்கொள்ளணும். ஏஞ்சலும் ஆகும் பிறகு போலீஸ்ல ஆக்கள் இல்லண்டி போட்டு இன்னும் டபுளா ஆடுவினம், அந்த காலில் வந்து சலங்கை கட்டி விட்ட மாதிரி தானே. குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் சிலர் இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள். அங்கே கைது செய்யப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான குற்றவாளியை இலங்கைக்கு அழைச்சு கொண்டு வரத்துக்கு. அந்த முக்கியமான குற்றவாளி யாருன்னு சொன்னால், இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான். இவருடைய பேர் வந்து பொடி லசி. பொடி லசி வந்து இந்தியாவினுடைய மும்பாய் நகரத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவரை வந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த சில அதிகாரிகள் இந்தியாவுக்கு போயிருக்கிறார்கள். இந்த பொடி லசியை தான் ஏற்கனவே பிடிச்சி இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்தது என்று சொல்லி நீங்கள் சிலவளை கேட்கலாம். ஏன்னு சொன்னால் அப்படி ஒரு சம்பவம் போன வருஷம் நடந்தது. போன வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இந்தியாவில் கைது செய்யப்பட்டவர், பிறகு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டவர், விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர். ஆனால் நீதிமன்றத்தால் வந்து அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது. எப்படி என்று சொன்னால், போன வருஷம் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தால் வந்து பிணை கொடுக்கப்பட்டது. பெரிய அளவில் குற்றங்கள் ஒன்று செய்யல போறதுக்கு அதால் வந்து பிணை கொடுத்தது. ஆனால் ஒரு சில இறுக்கமான நிபந்தனைகளோடு தான் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டது. அதில் முக்கியமானது நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது, ஏரியாக்குள்ளான் இருக்கணும், கூப்பிட்ற நேரத்தில் எல்லாம் வரணும், இந்த மாதிரி அடிப்படையான சில நிபந்தனைகளோடு தான் பலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் வந்து பிணை கொடுத்தது. டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி வெளியில் விட்டா பிறகு திடீரென்று பார்த்தா இந்தியா போயிட்டாராம். என்னென்னு போனார்னு தெரியல. பிறகு செய்தி வருது இந்தியாவில் கைது செய்யப்பட்டுக்காருன்னு சொல்லி. அப்போ கடல் வழியாக போயிருப்பார் நினைக்கிறேன். எனவே இப்போ அவரை அழைச்சு திருப்பி நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் இந்தியாவுக்கு சென்றிருக்கின்றார்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம்.
ஜேவிபி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் தானே டில்வின் சில்வா, அவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இப்படி தூக்கி பிடிச்சு கொண்டு தலைக்கு மேலே பிடிச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு வாரார். நம்ம ப்ரோ என்று சொல்லி கொண்டு வாரார். நம்ம ப்ரோ என்று சொல்லி ஏன் இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஜேவிபிக்கு பொதுவாக இந்தியாவை பிடிக்காது. இந்தியாவுக்கு எதிராக அதிகளவு பிரச்சாரம் வைக்கிறது, அதிகளவு விமர்சனம் வைக்கிறதை ஜேவிபி தான் கடந்த காலங்களில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டில்வின் சில்வா இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே நிறைய அரசியல் தலைவர்களை சந்தித்து அங்கே நின்று எல்லா இடங்களுக்கெல்லாம் போய் வந்தவர். இந்தியாவோட நல்ல மாதிரி சொன்னவர், இந்தியா எங்களுடைய நெருங்கிய நண்பர் என்று சொல்லி சொன்னவர். என்ன பிரச்சனை சொன்னால், அப்போ ஆட்சியில் இருக்காக்க முதல் என்னென்றாலும் கதைக்கலாம், என்னென்றாலும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆட்சியில் வந்த பிறகு எல்லாரோடையும் பாய்க்க முடியாது, என்ன எல்லாருடைய நட்பை தான் இருக்கணும், அப்போ தான் ஆட்சியை கொண்டு போகலாம். எனவே ஒரு சின்ன மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது ஜேவிபியினுடைய நிலப்பாட்டில். அதை குறிக்கும் விதமாக இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நம்ம ப்ரோ என்று சொல்றார் டில்வின் சில்வா என்று சொல்லி. எனவே அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமப்பா என்று சொல்லி எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் இந்த ஒரு கருத்தோவியம். மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.